எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா சொல்லி கொடுத்த சுவையில் சூப்பரான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து சாம்பார் இல்லை, வத்த குழம்பு இல்லை, அதே மாதிரி வந்து மோர் குழம்பும் இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு சாப்பிடணும், ஆனால் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து கருவேப்பிலை குழம்பு தான். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, கணக்கே பார்க்காம கருவேப்பிலை. நம்ம இவ்வளோ தான் கருவேப்பிலை சேர்த்தாலும் தனியாக எடுத்து பொறுக்கி வச்சுருவாங்க நம்ம வீட்டு ஆளுங்களும் குழந்தைங்களும். ஸோ அவங்களுக்கு வந்து கணக்கே இல்லாமல் கருவேப்பிலை சேர்த்து இந்த குழம்பு வந்து அட்டகாசமாக செய்கிறீங்க. நீங்கள் சத்தியம் பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டாங்க யாருமே இது கருவேப்பிலை குழம்புன்னு. தேவையான அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வத்த குழம்பு வைக்கிற மாதிரியே கடுகு வெந்தயம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மிக்ஸு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்து வரா மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை குழம்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் காய்கறி போடணும்னு அவசியம் இல்லை, எந்த காயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெல்த்தியான ஒரு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.